நாங்களும் எங்கள் தேவனுடைய கர்த்தரும் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் நடப்போம். மீகா 4:5. இரண்டாம் நாள் தலைப்பு மனம் திருந்தி நடப்போம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். யோபு 22:23. மூன்றாம் நாள் தலைப்பு மகிழ்ச்சியோடு நடப்போம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119, 174. நான்காம் நாள் தலைப்பு உறுதியோடு நடப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 37:23. ஐந்தாம் நாள் தலைப்பு தைரியத்தோடு நடப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் நன்மை கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாச தண்ணியிலே சேர்க்கப்படுவோம். எபிரேயர் 4:16. ஆறாம் நாள் தலைப்பு தேவ பலத்தோடு நடப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஏழாம் நாள் தலைப்பு ஒற்றுமையாக நடப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் அத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. எட்டாம் நாள் வசனம் நன்மை செய்து நடப்போம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. ஒன்பதாம் நாள் வசனம் தலைப்பு சாட்சியாக நடப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியாந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கும் என்றார். அப்போஸ்தலர் 1:8. பத்தாம் நாள் தலைப்பு இறுதி வரை நடப்போம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். 2 தீமோத்தேயு 4:8. கர்த்தருடைய ஒரு பயணம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். பூமியும் அதன் நிறைவும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் கேட்ட தீர்மானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தேர்ந்து கொள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கர்த்தருடைய வழி நடத்துதல். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய பராமரிப்பு. என்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளவும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். கர்த்தருடைய இரக்கம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய விடுதலை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப உன்னை மீட்டு கொண்டேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. யூதன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீன என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை,
நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தருடைய அழைப்பு. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாகவே. அவைகள் எல்லோரும் வலைகளை விட்டு அவர்கள் பின்னே வந்தார்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இறுதி நாள். நாளுக்குரிய பொதுவான தலைப்பு, அந்தந்த பாடத்திற்குரிய தலைப்பு, மனப்பாட வசனங்களை